இந்த மேல்மாலை சிப்காட் எக்ஸ்டென்ஷன் 7 பேர் மேல குண்டர் சட்டம் போட்டாங்களா இல்லையா? உலகத்திலே எங்கேயாவது விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போட்ட ஒரு ஆட்சியை பார்த்திருப்பீங்களா? அப்ப எப்படி அவர் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் கலைஞரின் மகன் ஆகிய நான் என்றாரு. கலைஞர் இப்படிதான் போட்டாரா? இது எவ்வளவு அசிங்கம் அது. அதுல 6 பேர் மேல குண்டர் சட்டம் வாபஸ் பெறப்பட்டது. அதுக்கப்புறம் ஒருத்தர் மேல வாபஸ் பெறப்படல. வழக்கு நடந்து வழக்குல தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. தவறு பண்றாரு யாரு? அருள் மேல. அந்த அருள் யாருன்னா, எங்கெல்லாம் திமுக போராட்டம் பண்ணிச்சோ அதிமுக ஆட்சி காலத்துல, எடப்பாடி ஆட்சிகள், அந்த மேடையில எல்லாம் அருள் இருப்பார் திமுக மேடையில். அப்போ இவங்க ஆட்சி பண்ணும்போது அவர் விவசாயி, ஆனா அதிமுக ஆட்சி பண்ணும்போது அவர் குண்டர். இந்த வேறுபாடு என்ன செய்வீங்க? அடுத்தது சொந்த கட்சிக்காரர் மேலே குண்டாஸ். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு எல்லார் ஆட்சியிலையும் கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், திருட்டு நடக்கும், வழிப்பறி நடக்கும். இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அது அதிமுக ஆட்சி இருந்தாலும் திமுக ஆட்சி இருந்தாலும். ஜெயலலிதா அம்மா வந்த உடனே என்ன சொன்னாங்க? முதல் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு 3வது முறையாக வரும்பொழுது அவங்க சொன்ன வார்த்தை 2011 நான் ஆட்சிக்கு வந்த உடனே ரவுடிகள் கேடிகள்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராக்கு ஓடிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த பயத்தை உண்டு பண்ணி வச்சிருந்தாங்களா இல்லையா? இப்போ இவங்க ஆட்சியில் என்னன்னா, இன்ஃபர்மேஷன் கிடைக்கப்பட்ட பிறகு கூட சமூக செயற்பாட்டாளர்கள் கொல்லப்படுகிறார்கள். இது பெரிய ஆபத்து. இது எந்த உலகத்துல கிராம நிர்வாக அதிகாரிகள், விஏஓ, அரசு அதிகாரிகள் துப்பாக்கி எங்களுக்கு வேணும்னு கேட்ட ஆட்சி எந்த ஆட்சி இருக்கு? எங்களுக்கு துப்பாக்கி கொடுங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு லாரி கல் ஏத்தின்னு வரான், மண் ஏத்தின்னு வரானா, நாங்க அதை பிடிச்சோன்னா எங்களை கொண்டுட்டு போயிடுறான். நடக்குது. வீடு தேடி அலுவலகம் தேடி லூர்து பிரான்சிஸ் கிராம நிர்வாக அலுவலர்களை வெட்டி கொலை பண்ணாங்களா இல்லையா? திருநெல்வேலியில எவ்வளவு பெரிய ஆபத்து அது. ஜெகபர் அலி. அதுக்கு அடுத்தது அதான் சொல்றேன். ஒண்ணு நடந்தா அதுக்கப்புறம் பாடம் கத்துக்கணுமா இல்லையா? அப்ப அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குது. நான் தான் சொன்னேன், ஒரு தவறு நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறது வேற, இது தெரிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்காங்கல்ல.